ஏரோ ஃபங்க்ஷனும் நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன கோடெல்லாம் எழுதியிருக்கிறோமோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த ஏரோ ஃபங்க்ஷனை நம்ம ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்று நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே மல்டிலைன் கோட் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சிங்கிள் லைன் கோட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த நார்மல் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நான் அப்படியே ஏரோ ஃபங்க்ஷனாக மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்காக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏரோ ஃபங்க்ஷனை எப்போவுமே நம்ம டேரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு தான் அசைன் பண்ணுவோம். நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாக நம்ம எழுத மாட்டோம். இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆட் ஈக்குவல் டு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கான ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறதா ஃபங்க்ஷனோட நேம். அப்போ இந்த இடத்துல வெறும் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். பேராமீட்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த பேராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பேராமீட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் வெறும் எம்டி சிம்பிள் பேராந்தசிஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இந்த பேராந்தசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு சிம்பிளும் சேர்ந்தது தான் ஏரோ. அப்போ இந்த ரெண்டு சிம்பிளுக்கு நடுவில் ஸ்பேஸ் எல்லாம் வந்துடக்கூடாது. ரெண்டுமே ஸ்பேஸ் இல்லாமல் ஜாயினாக இருக்கணும். ஜாயினாக இருந்தால் தான் அது ஒரு ஏரோவாக ட்ரீட் ஆகும். மல்டிலைன் கோட் ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும் அப்படின்னா இந்த ஏரோக்கு அப்புறம் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன மாதிரியெல்லாம் கோட்ஸ் எழுதுவோமோ அந்த கோட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இங்கே மேலே இருக்கிறத ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மை ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டை மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெண்டு பேராமீட்டர் வச்சுருந்தோம். இந்த ரெண்டு பேராமீட்டர் இருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஏ கமா பி அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். பேராமீட்டர்ஸே எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் எம்டி ப்ராக்கெட்ஸ் மட்டுமே இருந்தால் போதும். கால் பண்ணுறதும் நார்மல் ஃபங்க்ஷனை கால் பண்ண மாதிரியே தான். ஃபங்க்ஷனோட நேமை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு எத்தனை பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கிறோமோ அத்தனை பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கே 50யும் 100 கொடுக்குறேன். இப்போ மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கமெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஃபைலை டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். நோட் ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணது அதே மாதிரி தான். மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நார்மல் ஃபங்க்ஷனில் எப்படி ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணோம்? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது கேல்குலேஷன் இருக்குது, அது தர ஃபைனல் ரிசல்ட் எடுத்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ரிட்டன் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கேயும் அதே பர்பஸ்க்காக தான் ரிட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிட்டன் யூஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது வர அந்த ஃபைனல் ரிசல்ட் எடுத்து நம்ம இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்துல சி ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸும் ஆட் ஆகிட்டு 150 அப்படிங்கிற ரிசல்ட் சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வரைக்கும் நார்மல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ஏரோ ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக ஏரோ ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஆப்ஷன். இதே ஆட் ஃபங்க்ஷனை நம்மளால் சிங்கிள் லைனுக்கு மாற்ற முடியும். எப்படி மாற்றலான்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது நமக்கு அந்த பேராமீட்டருக்கு வேல்யூஸ் தர போகிறோம். அது எல்லாம் ஆட் ஆகிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணாவே போதும். அப்படிங்கும்போது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவைப்படாது. சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த கர்லி பிரேசஸும் தேவையில்லை. கர்லி பிரேசஸ் கொடுத்தாவே அது மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ சிங்கிள் லைன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம கர்லி பிரேசஸ் யூஸே பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஒரு லைன் அடிச்சிங்கனாலும் அது மல்டிலைன் கோட் பிளாக்காக தான் பார்க்குமே தவிர சிங்கிள் லைன் ஏரோ ஃபங்க்ஷனாக அது பார்க்காது. சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டாகவே அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு பேராமீட்டர் வச்சுருக்கோம். அது கால் ஆகும்போது அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுவே டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிக்கும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சி அப்படிங்கிற வேரியபிளை கன்சோல் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். நமக்கு 150 அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம கன்சோல் ஆகிருக்கு. இந்த 50க்கு பதிலாக மறுபடியும் 100 அப்படின்னு மாற்றுறேன். இப்போ ரெண்டுமே ஆட் ஆகிட்டு 200 அப்படிங்கிறது நம்ம கன்சோல் ஆகணும். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணிக்குவோம். இப்போ 200 அப்படிங்கிறது நமக்கு கன்சோல் ஆக ஆகிருக்கு.
இது ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடக்கூடாது. சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் வச்சு எழுதும்போது கர்லி பிரேசஸ் இருக்கக்கூடாது, ரிட்டர்ன் கீவேர்டு வந்து இருக்கக்கூடாது. எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டை அதை ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் பண்ணிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.